கோட் படத்துல நடிச்சிட்டு இருக்க ஆக்டர் அஜ்மல் அவரு ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கோட் படத்துல 3 சிஎஸ்கே பிளேயர் நடிச்சிருக்கிறதா நியூஸ் போயிட்டு இருக்கு. அது உண்மையான அவர்கிட்ட கேட்டதுக்கு அதை பத்தி நான் எப்படி சொல்றது, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து சொல்லுவாங்க, ஸோ நீங்க அங்க கேட்டுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தளபதிக்கு கையில் அடிப்பட்டதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டதுக்கு இல்ல அதை பத்தி தெரியாது, ஏன்னா அந்த ஷெட்யூல் எடுக்கும் போது நான் அங்க இல்ல, ஸோ அதை பத்தி எனக்கு தெரியாது. பட் இன்னும் 2-3 நாள்ல எனக்கும் தளபதிக்கும் ஷூட் இருக்கு, ஸோ அப்பதான் அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தென் உங்களுடைய கேரக்டர் கோட் படத்துல பார்க்கும்போது நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி இருக்கு, ஸோ அப்போ நெகட்டிவ் கேரக்டர்ல தான் நடிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு அதை பத்தி இப்போ எப்படி சொல்ல முடியும், நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தென் விசில் போடு சாங்ல உங்களை எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி இருக்கு, அப்போ உங்க கேங்ல இருக்க எல்லாருமே உங்களை கலாச்சிட்டே இருப்பாங்களான்னு கேட்டதுக்கு ஆமா அந்த கேங்லயே நான் தான் சின்ன பையன், ஸோ எல்லாரும் என்ன போட்டு கலாச்சிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் கோட் படத்தில் என்ன எதிர்பார்க்கலான்னு கேட்டதுக்கு எல்லாமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஆனால் ஆக்டர் அஜ்மல் அவரு கோட் பத்தி எதுவும் ரிவீல் பண்ணலாம் கூட இந்த இன்டர்வியூல, பட் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன ஆன்சர் கொஞ்சம் குழப்புது. ஸோ மேபி கோட் படத்தில் சிஎஸ்கே பிளேயர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த நியூஸ் படம் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டே இருக்கு. ஸோ மேபி யாராவது இருக்கலாம். எப்படின்னா வெங்கட் பிரபு அவரு சிஎஸ்கேவோடைய வெறித்தனமான ஃபேன், ஸோ யாரையாவது உள்ள இழுத்து போட்டிருக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் வெங்கட் பிரபு அவர் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு. தென் ஃபைனலாக இந்த நியூஸ் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.